அதிமுக கூட்டணி எஸ்டிபிஐ வேட்பாளரை ஆதரித்து திண்டுக்கல் மாநகராட்சி அருகே முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி பாராளுமன்ற தேர்தல் 2024 முன்னிட்டு அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைத்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சி சார்பாக எஸ்டிபிஐ மாநில தலைவர் முகமது முபரக் போட்டியிடுகிறார். இவர் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் மணிக்கூண்டு அருகே தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எஸ்டிபிஐ வேட்பாளர் முகமது முபரக் ஆதரித்து இரட்டை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு மிகவும் பிரமாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி மற்றும் அதிமுக முன்னாள் நிர்வாகிகள், எஸ்டிபிஐ நிர்வாகிகள், தேமுதிக திண்டுக்கல் மாநகர மாவட்ட செயலாளர் மாதவன், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜவஹர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சிவகுமார் மற்றும் இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மரியாதைக்குரிய சகோதரர் திரு நெல்லை முபாரக் அவர்கள் கூட்டணி சார்பாக போட்டியிடுகிறார். அவருக்கு 2 லட்சம் வாக்களித்து நமது சின்னம் புரட்சித் தலைவர் எம்.